வெல்கம் டு ஃபுட் கேஸ்ட்ரோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலான 2 ரெசிபி தான் பண்ண போகிறோம். நம்ம கூட வந்து ஷெஃப் மாதவன் இருக்கார். ஷெஃப் மாதவன், நீங்கள் என்ன ரெசிபி பண்ண போகிறீங்க? நான் வந்து இன்றைக்கி சாக்லேட் க்ரீம் சீஸ் குக்கீஸ் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் கிறிஸ்மஸ் ரவா ப்ளம் கேக் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே ஓகே, பண்ணலாமா? பண்ணலாமா? கண்டிப்பாக. வாங்க போயிடலாம். லெட்ஸ் கோ ஃபார் ரெசிபி. ப்ளம் கேக் மிக்சர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 2 ஹோல் எக், இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்ததாக சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் வந்து நீங்கள் எவ்வளோ ரவை எடுத்துறீங்களோ அது ஈக்குவல் குவான்டிட்டி தான் சுகர் எடுக்கணும். இது நல்லா சுகர் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் சுகர் கொஞ்சம் கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டர் ஆட் பண்ண போகிறோம். பட்டரும் ஈக்குவல் குவான்டிட்டி தான். நீங்கள் எவ்வளோ ரவை எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பட்டர் எடுக்கணும். மறுபடியும் மிக்ஸ் பண்ணலாம். அடுத்ததாக வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூனு, பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூனு, சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன், கோகோனட் ஃப்ரெஷ் கோகோனட் தான், கிரேட்டடு ஒரு 50 கிராம். அடுத்தது ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் எல்லாமே 10 கிராம் எடுத்திருக்கேன். raisins, செர்ரி, டூட்டி ஃப்ரூட்டி, கேஷ்நட். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்ததாக லாஸ்ட்டாக ரவை, அடுத்ததாக ஒரு 50 ml மில்க், மிக்சர் இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும், அதனால் ஒரு 50 ml, மொத்தம் ஒரு 100 ml மில்க். பார்த்தீங்கன்னா ப்ளம் கேக் மிக்சர் ரெடி. நான் ஒரு 250 கிராம் மோல்டு எடுத்துருக்கேன். இந்த சைடில் வந்து பட்ரு, இந்த எண்ணெய் ஏதாச்சும் அப்ளை பண்ணிங்க. அப்புறம் வந்து பட்டர் ஷீட்டு, நான் இந்த ப்ளம் கேக்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆரஞ்சு வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் ஃபில்லிங்காக யூஸ் பண்ண போகிறேன்.
சென்டரை வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மிக்சரை போடுறேன். ஓகே, இப்போ நம்ம மோல்டில் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இது வந்து அவனில் பேக் பண்ண போகிறதில்ல, குக்கரில் தான் பண்ண போகிறோம். நான் குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் கொஞ்சம் கல் போட்டிருக்கேன். மேபி உங்கள் கல் உப்பு இல்லையா நீங்கள் சால்ட்டு கூட போடலாம். அதுவும் இல்லைன்னா நீங்கள் மண் கூட யூஸ் பண்ணலாம். இந்த உப்பு கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் குக்கரில் கேக் செய்யும்போது இந்த விசில் வைக்கக்கூடாது. விசிலை எடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த லப்பரையும் எடுத்துடணும். இந்த உப்பு மேலே வந்து ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வைக்கிறேன். அந்த ஸ்டாண்டுக்கு மேலே ப்ளம் கேக் மிக்சர் இருக்குது. ஓகே, இதை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது ஒரு 20 to 25 minutes வரைக்கும் நல்லா பேக் ஆகட்டும். சாக்லேட் க்ரீம் சீஸ் குக்கீஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம 3 ப்ரொசீஜர் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் எப்படின்னா ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். ஸ்டஃபிங்க்கு வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம க்ரீம் சீஸை போட்டுட்டு அதில் பவுடர் சுகர் 30 கிராம் பவுடர் சுகர் 100 கிராம் இது க்ரீம் சீஸ் எடுத்துருக்கோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஸ்டஃபிங் ரெடி ஆயிடும். வந்து க்ரீம் சீஸ் போட போகிறோம். இது கூட பவுடர் சுகர் 30 கிராம் எடுத்திருக்கேன். ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் ப்ரொசீஜர் என்னென்னா நம்ம குக்கீஸ்க்கான டோ ரெடி பண்ணணும். அது என்னென்ன போட்டதுன்னு இப்போ பார்க்கலாம். குக்கீஸ்க்கு டோ அடிக்க போகிறோம். நம்ம வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன் 30 கிராம். வந்து பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கோம். சுகரு 30 கிராம் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் 30 கிராம். மெல்டட் பட்டரு இதுவும் 30 கிராம் எடுத்திருக்கேன். ஃப்ளார் எடுத்திருக்கேன் 120 கிராம். இது கூட வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஒரு எக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கீஸ் டோ ரெடி பண்ணியாச்சு. சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிக்க போகிறோம். ஓகே, உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் வச்சுட்டு பால்ஸ் பிடிச்சிட்டு ட்ரேயில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கீஸை ஸ்டஃப் பண்ணி முடிச்சாச்சு. ட்ரேயில் செட் பண்ணிவிட்டு நம்ம அவனில் போட்டுட்டு 160 டிகிரி செல்சியஸில் 8 மினிட்ஸ் போட்டு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். குக்கீஸை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். இதை நம்ம இப்போ பிளேட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சாக்லேட் குக்கீஸும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ரெசிபிஸ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலிஸோடு என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். Happy Christmas. Until then, bye from Chef Madhuvan. Chef Madhavan.